டாக்டர் கல்பனா பாலகிருஷ்ணன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வரவேற்று கௌரவிக்கின்றார். திருவுருவச் சிலையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் வி சாந்தா அவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். சென்னை அடையாறில் உள்ள புற்றுநோய் மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த டாக்டர் வி சாந்தா அவர்களின் சிலையையும் நினைவு அருங்காட்சியகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அடையாறு புற்றுநோய் மையத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் வி சாந்தாவின் மருத்துவ சேவையை கௌரவிக்கும் வகையில் மருத்துவர் சாந்தாவுடைய மார்பளவு திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து சாந்தாவுடைய நினைவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நினைவகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை ஏழை எளிய மக்களுக்கு புற்றுநோய்களை சிறப்பான சிகிச்சையை வழங்கி வருகிறது. சுமார் 60 ஆண்டுகளுக்கு மேலாக அடையாறு புற்றுநோய் மையத்தின் தலைவராக இருந்த மருத்துவர் சாந்தா கடந்த 2021ஆம் ஆண்டு உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது மருத்துவ சேவையை பாராட்டும் வகையில் சென்னை அடையாறு புற்றுநோய் மையத்தில் அவருடைய மார்பளவு திருவுருவச் சிலையையும் அதே போல நினைவகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். தொடர்ந்து அந்த நினைவகத்தின் உள்ளே முதலமைச்சர் பார்வையிட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி.